வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸா, இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெரும் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவில் இணைவே முடியாதா அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் தரப்பினர்கள் இருக்கிறார்களாம். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த முடிவே இல்லை. கண்டிப்பாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற ஒரு நிலைமையில அவர் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு 2024 மக்களவைத் தேர்தலில் எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தீவிரமான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கிறாராம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது ஒரு பொழுதும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா தோல்வியை துவண்ட விடக்கூடாது. தோல்வியில் பார்த்திங்கன்னா அதிமுக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரும் சிக்கலில் மாட்டிக்கும் அப்படின்றதுல உறுதிப்பட இருக்கிறாரு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதனால் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை செய்ய போகிறார். அதாவது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எம்பி ஆகிட்ட பிறகு அதிமுகவின் தலைமைக்கு போகிறதுக்கான வழி என்னென்னா, தலைமை அலுவலகத்துக்குள்ளே செல்வார். ஓகேங்களா? எப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கூட அப்படி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைனாலும் கூட இதற்கு முன்னதாக இந்த கட்சியில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஒரு முன்னோட்டம் ஒன்று இருக்கிறது. ஓகேங்களா? செயல்பாடு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு இருக்கார். ஸோ அதனாலேயாச்சும் அவர் போவார். ஓகேங்களா? அதில் போயிட்டு அங்கே திருத்தங்களை மாற்றுவார். அப்படி இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லைனா கட்சி அப்போது ஓபிஎஸ் வழிக்கு வராதா, ஓபிஎஸ் கட்சியில் இணைய மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, பாஜக பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகளை பார்க்குறாங்க. ஓகேங்களா? என்னென்னா, ஒன்று பார்த்திங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற அவங்களுடைய நோக்கம் இருக்கிறது. அதற்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை வைத்து தான் அதை பண்ணணும் அப்படின்னால சங்கமணி வேலுமணி அவர்கள் மூலமாக அவர்கள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சில பேச்சுக்கள் இருக்குது. பட் பண்ணுறாங்களா இல்லையான்றது தாண்டி இருக்குது பேச்சுக்கள். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா சிக்கலாக அமைய போகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா பெரும்வாரியாக பார்த்திங்கன்னா ஆதரவு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா பலர் யோசிக்கிறாங்க, எடப்பாடி தரப்பு. ஆனால் ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆதரவை பற்றி தெரியாதுங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒன்று பார்த்துருந்தா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பார்த்துருக்க முடியாது, போன ஆண்டு பார்த்துக்கலாம், கடந்த ஆண்டு. ஓகேங்களா? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு ஏப்ரல் 24 பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, புரட்சி மாநாடுன்னு திருச்சியில் பிரம்மாண்டமாக ஓபிஎஸ் நடத்தினார். ஸோ அவருக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் வந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு இருக்கும்போது அவருக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு இருக்குது. அவர் வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டார், எந்த ஒரு அணியில் சேர மாட்டார். அவருடைய நோக்கம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டார் அவர். நான் அதிமுகவின் தலைமைக்குள்ளே செல்லணும், அதிமுகவில் இருக்கக்கூடிய கொள்கைகள்லாம் மாற்றணும், சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றினா மட்டும்தான் அதிமுக மிகவும் சிறப்பாக வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்றதுல உறுதிப்பட இருக்கிறாருங்க ஓபிஎஸ். ஸோ அதற்கான வேலையிலும் தீவிரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ கண்டினியூவாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்ற ரீதியிலான அரசியல் கட்டமைப்பு முன்னெடுக்கப் போகிறார்கள் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை பற்றி பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.